நடுவீட்டில் கத்தி குத்து காயங்களோடு உயிரிழந்து கிடந்த இளைஞர். உடன் பிறந்த 2 அண்ணன்களை கையும் களவுமாக பிடித்த போலீஸ். நீண்ட நாட்களாக இருந்த முன்பகையே கொலைக்கு காரணம் என தகவல். 4 வருடங்களாக நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கு. கொலையாளியான அண்ணனுக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன? 2021ஆம் ஆண்டு பிள்ளாப்பாளையம் கிராம மக்கள் எல்லாரும் வீட்டு வேலைகளை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ சிவகுமார்ங்கிற நபரோட வீட்டுல இருந்து திடீர்னு அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சிவகுமாரோட வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க சிவகுமாரோட தம்பி ரவிக்குமார் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த நேரத்துல அவரோட அண்ணன்களான சிவகுமாரும் ராஜசேகரனும் வீட்டுல இல்ல. ரவிக்குமாரும் ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்ததை பார்த்த கிராம மக்கள் அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனா அங்க ரவிக்குமார் உயிரிழந்துட்டதா மருத்துவர்கள் சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. அதுல உயிரிழந்தவரோட அண்ணன்களான சிவகுமாரும் ராஜசேகரனும் தான் கொலையாளிகள்னு தெரிய வந்திருக்கு. இதனால 2 பேரையும் கஸ்டடியில் எடுத்து போலீசார் விசாரணை பண்ணியிருக்காங்க. திருச்சி முசிறியில உள்ள பிள்ளாப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த ரவிக்குமார் லாரி ஓட்டுநரா வேலை பார்த்துட்டு இருந்தார். இவர் சில வருஷங்களுக்கு முன்னாடி அதே ஏரியாவை சேர்ந்த ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஆனா அந்த திருமணத்துக்கு ரவிக்குமாரோட பெற்றோரும் அவரோட அண்ணன்களான சிவகுமாரும் ராஜசேகரனும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதனால வீட்டுல அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ரவிக்குமார் தன்னோட மனைவியை கூப்பிட்டு நாமக்கல்ல உள்ள எருமைப்பட்டிங்கிற கிராமத்துல வசிக்க போயிட்டார். இதனால 2 குடும்பத்துக்கும் இடையில ரொம்ப நாட்களாகவே தொடர்பே இல்லாம இருந்திருக்கு. இதுக்கிடையில ரவிக்குமாரோட தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. இதனால தந்தையை பார்க்க ரவிக்குமார் பிள்ளாப்பாளையம் கிராமத்துக்கு போயிருக்கார். அந்த நேரத்துல சிவகுமாரும் ராஜசேகரனும் ஒரு உயிரிழந்த ஆட்டை குறைந்த விலைக்கு வாங்கிட்டு வந்து சமைச்சிருக்காங்க. அதை பார்த்த ரவிக்குமார், அப்பா உடம்பு சரியில்லாம இருக்கிற நேரத்துல நீங்க எதுக்கு ஆட்டை கொண்டு வந்து சமைக்கிறீங்கன்னு கேட்டு இருக்கார். அதுக்கு அந்த 2 பேரும், உன்னைத்தான் நாங்க இங்க குடும்பத்தை விட்டே ஒதுக்கி வச்சுட்டோம்ல, அப்புறம் நீ எதுக்கு இங்க வந்த, முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு, இனிமே எங்க வீட்டுக்கு வராதன்னு சொல்லி இருக்காங்க. இதனால 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ வீட்டுக்குள்ள இருந்து கத்தியை எடுத்துட்டு வந்த சிவகுமார் தம்பி ரவிக்குமார சரமாரியா குத்தி இருக்கார். இதுல வயிற்று பகுதியில பலத்த காயமடைஞ்சு ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த ரவிக்குமார் உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சிவகுமாரையும் ராஜசேகரனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது தொடர்பான வழக்கு திருச்சி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்தது. இந்த நிலையில இந்த வழக்குல தீர்ப்பு வெளியாக இருக்கு. அதுல தம்பிய கத்தியால குத்தி கொலை செஞ்ச சிவகுமாருக்கு ஆயுள் தண்டனை விதிச்ச நீதிமன்றம் கொலை நடந்த ஸ்பாட்ல இருந்த ராஜசேகரனை விடுவிச்சு உத்தரவிட்டிருக்கு.